நம்ம காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் பத்தி பார்க்கலாம். அண்ட் ஸ்பெசிஃபிக்கா காஸ்ட் லீடர்ஷிப் அப்படி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ காம்படேட்டிவ் அட்வான்டேஜ்னா என்ன அண்ட் ஹவு இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கோர் காம்பிடென்சி. இப்போ கோர் காம்பிடென்சினா இஃப் அ கம்பெனி ஹேஸ் சம் ஸ்கில் ஆர் சம் எபிலிட்டிஸ் டு டூ சம்திங் பெட்டர் தென் தட் இஸ் கோர் காம்பிடென்சி. அண்ட் அந்த கோர் காம்பிடென்சி மூலமா கிடைக்கிற அட்வான்டேஜஸ் வந்து இட்ஸ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இப்போ அந்த கோர் காம்பிடென்சி அந்த கம்பெனிக்கு பொசஸ் பண்ணிருக்கிறதுனால இஃப் தேர் ஏபிள் டு ஸ்டாண்ட் அவுட் வெல் ஃப்ரம் தேர் காம்படிட்டர்ஸ் தென் தட் இஸ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஸோ ஜென்ரலி காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கொடுக்கறது எது அப்படின்னா ஒரு கம்பெனியோட கோர் காம்பிடென்சி தான் அந்த கம்பெனிக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கொடுக்கும். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ஒரு டொயோட்டா அந்த மாதிரி ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்துட்டா if they're able to optimize their production process and if they're able to come up with some good quality of cars because of their efficiency and operations management, அது வந்து core competency ன்னு சொல்லலாம். Because that is the skill, they're able to do something good, அது வந்து is core competency. இப்போ அந்த core competency வந்து it ஆல என்ன ஆகுது, Toyota is able to come up with very good cars compared to their competitors at a good price at a best quality அப்படின்னா that is competitive advantage. So generally core competencyங்கிறது the skill or ability and அந்த skill or ability gives some advantage to the company compared to its competitors, that is competitive advantage. இதுதான் ரெண்டுக்குள்ள difference. And why some companies succeed and while others fail. So சில companies வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், வேற சம் தேர் நாட் ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் இந்த மார்க்கெட். எதனால அண்ட் வை ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் were able to do well for several decades. இப்போ ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் மேபி ஃபார் திஸ் ஜெனரேஷன் they would not know much. ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் வந்து they அம்பாசிடர் கார்ஸ். இப்போ ஒரு ஃபியூ டிகேட்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்ரிவேர் தேர் யூஸ் டு பி ஒன்லி அம்பாசிடர் கார்ஸ் த்ரூ அவுட் அ கண்ட்ரி. இப்போ மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும் யாருனாலும் அம்பாசிடர் கார் வாஸ் இட் செல்ஃப் ஓனிங் அ ambassador is itself as a pride. So அந்த அளவுக்கு ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் வாஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார் செவரல் டிகேட்ஸ். அது மாதிரி டாக்ஸின்னு எடுத்தாலே அம்பாசிடர்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்த காலகட்டங்கள் வந்து ஸோ ஹவு தேவர் ஏபிள் டு பி சக்ஸஸ்ஃபுல் ஃபார் சோ மெனி டிகேட்ஸ் அண்ட் ஹவு ஆப்பிள் how did Apple return from near obsolescence in the late 1990s to become the world leader and dominant company of today? எப்படி almost they were running uh, into bankruptcy அப்படி இருந்து they were coming up as a leader அப்படின்னா how Apple was able to do it. And அது மாதிரி ஏர்லைன் இண்டஸ்ட்ரி எடுத்தா in spite of all the turbulent and turmoils இண்டிகோ ஏர்லைனால தேர் ஏபிள் டு சஸ்டெயின் ஹவ் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறது let us see. So for most if not all companies, achieving superior performance related to rivals is the ultimate challenge. So generally நம்ம ஃபார் எவ்ரி கம்பெனி எது அவங்களோட சேலஞ்சாக இருக்கும், நம்மளோட வி ஹாவ் டு ஹாவ் அ சுப்பீரியர் பர்ஃபார்மன்ஸ் கம்பேர்ட் டு அவர் காம்படிட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களோட மெயின் அப்ஜெக்டிவாக இருக்கும். இஃப் அ கம்பெனி ஸ்ட்ராட்டஜிஸ் ரிசல்ட் இன் சுப்பீரியர் பர்ஃபார்மன்ஸ் இட் இஸ் செட் டு ஹேவ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஸோ அந்த மாதிரி எடுக்கப்படுற ஸ்ட்ராட்டஜிஸ் நமக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்னா தென் தட் இஸ் competitive advantage. So strategic management involves development of competencies that managers can use to achieve better performance and a competitive advantage. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம கோர் காம்பிடென்சி தான் நமக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கொடுக்கும். ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு அச்சீவ் த காம்பிடென்சி தென் தட் இஸ் கோயிங் டு கிவ் யூ அ பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். ஆஸ் அ ரிசல்ட் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் with respect to the other companies. So competitive advantage allows a firm to gain an edge over rivals when competing. It is a set of unique features of a company and its products that are perceived by the target market as significant and superior to the competition. So நம்ம காம்படிட்டரோட நம்ம yes, we are able to come up with some kind of superior performance, or if the performance is perceived then it is known as the competitive advantage. In other words, an organization is said to have competitive advantage if its profitability is higher than the average profitability of all companies in this industry. அதே மாதிரி எப்போ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் நமக்கு இருக்குங்கிறது வந்து ஹவு வி கேன் டிட்டர்மைன் அப்படின்னா, இப்போ ஆவரேஜ் இண்டஸ்ட்ரி ப்ராஃபிட்டபிலிட்டியோட இஃப் அ கம்பெனி ஏ இஸ் ஏபிள் டு கம் அப் வித் த ஹையர் profitability compared to the industry, then it is we can say that the company has competitive advantage. And Jack Welch ஓட
proverb. If you don't have a competitive advantage, don't compete. So இப்போ இருக்கிற fast paced world, இப்போ இருக்கிற காம்படிட்டிவான என்வாயர்மெண்ட்ல every company should definitely possess a competitive advantage. அப்படி அவங்க கிட்ட competitive advantage இல்லை அப்படின்னா they can't compete in the market. It is achieved when the firm successfully formulates and implements the value creation strategy, and other firms are unable to duplicate it or find it too costly to imitate. ஸோ எப்போ அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும்னா, நம்ம செய்யற ஒரு விஷயம் it should have some value, it should create some value, and அது and that cannot be duplicated by others. இன்னொருத்தவங்களால அதை காப்பி பண்ண இமிட்டேட் பண்ண முடியாததா இருக்கணும். அப்படியேனாலும் அவங்க இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணா கூட அது ரொம்ப இமிட்டேட் பண்றது கஷ்டமா இருக்கிறதா இருக்கணும். அப்படின்னா தான் தென் வி கேன் ஹாவ் அ சக்சஸ்ஃபுல் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். அண்ட் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஓகே, இப்போ ஒரு கம்பெனிக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்குன்னா அது sustaining it is much more important. ஏன்னா the more long we are able to carry that competitive advantage, the more profit a company can earn. ஸோ அப்போ அதை தக்க வச்சுக்கணும், அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜை தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ த சஸ்டைனபிலிட்டி ஆஃப் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அண்ட் firm's ability to earn profit from its competitive advantage depends upon four major characteristics. எதில் பொறுத்தலாம் இருக்குன்னா, number one, durability; number two, transferability; number three, immutability; and number four, appropriability. So first thing is durability. So durability na என்ன? டியூரபிலிட்டினா எவ்வளோ லாங் லாஸ்டாக நம்மளால இருக்க முடியுது. ஸோ த எபிலிட்டி டு லாஸ்ட் ஓவர் டைம், ரெசிஸ்டிங் வியர், பிரேக்கேஜ் அண்ட் டிட்டோரியேஷன். ஸோ ஹவு லாங் நம்மளால வந்து அதை ஹோல்ட் பண்ண முடியுது நம்ம காம்படிட்டிவ் அட்வான்டேஜை அப்படிங்கிறது வந்து இட்ஸ் டியூரபிலிட்டி. ஸோ த பீரியட் ஓவர் விச் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இஸ் சஸ்டெயின்ட் டிபெண்ட்ஸ் இன் பார்ட் ஆன் த ரேட் அட் விச் த ஃபர்ம்ஸ் ரிசோர்ஸஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் டெட்டோரியேட். ஸோ நம்ம எவ்வளோ டெட்டோரேட் ஆகாமல் நம்ம எவ்வளோ காலம் அதை தக்க வச்சுக்க முடியறதுங்கிறது. இன் இண்டஸ்ட்ரீஸ் வேர் த ரேட் ஆஃப் ப்ராடக்ட் இன்னோவேஷன் இஸ் ஃபாஸ்ட், ப்ராடக்ட் பேட்டன்ஸ் ஆர் குவைட் லைக்லி டு பிகம் அப்சலீட். இப்போ வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த டியூரபிலிட்டி நம்மளால காப்பாற்ற முடியாதுன்னா, வென் இன்னோவேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில், அப்போ வந்து நம்ம பேட்டன்ஸ் எல்லாம் டக்குன்னு வந்து அதோட இது வேல்யூ போயிடும். அண்ட் நம்பர் டூ, இப்போ we have a very good expertise like in the top management. So CEOs எல்லாம் they're very expertise இருக்காங்க, but they are either going to some other switching over to other company, or if the CEO is going to retire, then the durability வந்து is a question mark. And on the other hand, many consumer brands names have a highly durable appeal. So generally வந்து consumer brands இப்போ இப்போ ஐடிசி ஆர் ரிலையன்ஸ் அந்த மாதிரி கன்சியூமர் பிராண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, தே டென் டு ஹாவ் அ ஹைலி டியூரபிள் அப்பீல் பிகாஸ் இட் டென்ஸ் டு, இப்போ நெஸ்லே அந்த மாதிரிலாம் பீப்புள் டென் டு ஹாவ் இட் இன் தேர் மைண்ட் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம், சர்டன் கைண்ட் ஆஃப் பிராண்ட்ஸ். அண்ட் transferability. Transferability-னா how likely it is being going to be consumers competitors வந்து உங்களோட ரிசோர்ஸ் ஆர் கேப்பபிலிட்டிஸ் வந்து they are going to have access அப்படிங்கிறது தான் வந்து transferability. Even if the resources and capabilities on which a competitive advantage is based or durable, it is likely to be eroded by competition from rivals. எப்படின்னா, if the ability of rivals to attack position of competitive advantage relies on the gaining access to the necessary resources and capabilities. Say supposing இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து competitive advantage is because of the supplier வச்சுக்கலாம். If the supplier ஓட proximity ரொம்ப பக்கத்துல இருக்கு and they're able to enjoy some benefits because of the supplier அப்படின்னா, say supposing if the competitor நம்மளோட காம்படிட்டருக்கும் அதே ஆக்சஸ் கிடைச்சிச்சு, அதே ரிசோர்சஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா, then it is going to be transferability. So the easier it is to transfer resources and capabilities between companies, the less sustainable will be the competitive advantage. ஸோ ரொம்ப ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது நம்ம ரிசோர்ஸஸை கேப்பபிலிட்டிஸை நம்ம காம்படிட்டர்ஸோட அப்படின்னா, then the competitive advantage is going to be less sustainable. Imitability is copying. If the resources and capabilities can't be purchased by a would-be imitator, then they must build from scratch. இப்போ வந்து say supposing if take Apple design or ஆப்பிளோட டிசைன், ஐஃபோனோட டிசைன் எடுத்துட்டா, அதை சாஃப்ட்வேர் கூட எடுத்துக்கோங்களேன். இட் இஸ் நாட், அந்த சாஃப்ட்வேர் டிசைன் வந்து others are not able to imitate because it's kept highly secret இருக்கு. It is not accessible to
outside world. So அதனால their people are not able to copy it. If at all they have to build something, they have to build something from scratch. So அந்த மாதிரி imitable பண்ண முடியாத மாதிரி நம்ம இருக்கணும். For example, in financial services, innovations lack legal protection and are easily copied. இப்போ இதே இது நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஐஃபோனோட சாஃப்ட்வேர் டிசைனர் it will be patented or it will be copyrighted. In that case, legal protection இருக்கு. அந்த இடத்துல ஈஸியா யாரும் காப்பி பண்ண முடியாது. இப்ப அதே இது சில கைண்ட் ஆஃப் செக்டார்ஸ் லைக் ஃபினான்ஷியல் செக்டார்ல எடுத்தீங்கன்னா, தே கம் அப் வித் இப்ப ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆர் கனரா பேங்க், தே கம் அப் வித் சம் கைண்ட் ஆஃப் ஆஃபர்ஸ் ஆர் சம் கைண்ட் ஆஃப் நியூ பிளான்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் என்ன சொல் லோன் ஸ்கீம்ஸ் ஏதாச்சும் கொண்டு வருவாங்க. தட் இஸ் டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு பி ஈஸி காப்பியபிள் ஃபார் அதர் competitor bank because it's not doesn't come under legal protection. ஸோ அந்த மாதிரி அதனால இமிட்டபிலிட்டி பண்ண முடியாத அளவுக்கு இருக்கணும். அண்ட் appropriability it refers to the ability of the firm's owners to appropriate the returns on its resource base. இப்போ வந்து அந்த particular see appropriate regime has been defined as the scope in which knowledge and innovation can be protected from imitators. இதுவுமே வந்து it's like protection. And how இப்போ நம்ம வர ரிட்டர்னையும் how we are going to appropriate it. இப்போ நம்ம R&Dக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்றோம், பண்ணி அது மூலமா we are able to get some competitive advantage that is going to give us a lot of profits. And the profit how we are going to give it back, இந்த எப்படி appropriate பண்ண போறோம், like to the R&D ல எவ்வளவு போட போறோம், and how it is going to be invested or it is going to invest in some other product இந்த பொறுத்தும் இருக்கு. So when even where resources and capabilities are capable of offering sustainable advantage, there is an issue as to who receives the returns on these resources. So அது மூலமா வர ரிட்டர்னை how we are going to appropriate அப்படிங்கிறது. This means that rewards are directed to from where the funds were invested rather than creating an advantage with no actual reward to people to invested capital. So நம்ம கிடைக்கிற ரிவார்டை are we going to invest back or are going to invest on the people அப்படிங்கிறது தான் வந்து இட்ஸ் appropriability. ஸோ அடுத்தது மைக்கேல் போர்ட்டர்ஸ் ஜெனரிக் ஸ்ட்ராட்டஜிஸ். நம்ம ஆல்ரெடி நான் மேலே சொல்லியிருந்தேன் there are four different strategies like differentiation, cost leadership, focus. இப்போ வந்து வில் லுக் இன் ஜஸ்ட் வில் கிவ் அ ஐடியா அபவுட் வாட் ஆல் தீஸ் ஆர். இப்போ காஸ்ட் லீடர்ஷிப் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் லீடர்ஷிப் எம்பசைசஸ் ஆன் ப்ரொடியூசிங் ஸ்டாண்டர்டைஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அட் அ வெரி லோ per unit cost for consumers who are price sensitive. So cost leadership if a company is able to come up with a very low cost, then that is cost leadership. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தால் வால்மார்ட் cost leadership strategy, McDonald's cost leadership strategy, and Reliance Jio, it's cost leadership strategy. Okay, அவங்களோட prices எல்லாம் it will be very less compared to the competitors. அடுத்து differentiation என்ன, it is aimed at producing products and services that are considered unique industry wide and directed to consumers who are relatively price insensitive. So differentiation வரும்போது it will be price insensitive. ஏன் இப்போ நீங்க ஐபோன் எடுத்தா it is differentiation strategy because அவங்களோட சாஃப்ட்வேர் iOS is not able to be imitated by any other so far. ஸோ அப்போ இட்ஸ் டிஃப்ரென்சியேஷன். அப்போ அந்த டிஃப்ரென்சியேஷன் இருக்கும் போது ப்ரைஸ் என்ன பண்ணுவாங்க, கூட தான் வைப்பாங்க. ஸோ இது வந்து யாரை கேட்டர் பண்ணுது, டு கன்சியூமர்ஸ் ஹூ ஆர் இன்சென்சிட்டிவ் டு ப்ரைஸ். ஸோ ஆப்பிள் வந்து ஒவ்வொரு வெர்ஷன் வரும்போதும் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. பட் ஸ்டில் who are very people who are very like have a fan moment with the iPhones, they're not worried about the cost, so they just want to hold the iPhone அவ்வளவுதான். ஸோ அப்படிங்கும் போது it is price insensitive. அடுத்தது focus அப்படிங்கிறது it's more of targeting to a niche market. So focus means producing products and services that fulfill the needs of a small group of consumers with very specific taste. ஸோ ஒரு குறிப்பிட்ட கன்சியூமர்ஸ் அண்ட் அவங்களோட குறிப்பிட்ட நீடுக்கு மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இட்ஸ் நிஷ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, சே ஃபார் ஒரு கம்பெனி வந்து இட்ஸ் பீன் ஸ்டார்டட் ஜஸ்ட் டு செல் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். ஸோ எதுவுமே வந்து இது கிடையாது, லைக் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணாத ஒன்லி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் செல் பண்ணுறோம் அப்படின்னா, தென் தட் இஸ் கோயிங் டு பி ஃபோக்கஸ் பிகாஸ் that is targeting only to a niche group of people who are health conscious. So who want only products which have been used produced without any pesticides or insecticide. So அது வந்து comes under focus. All right.
So generally, large firms with greater access to resources typically compete on a cost leadership or differentiation basis, whereas smaller firms often compete on focus basis. இது கரெக்ட் தான் இல்லையா? இப்போ லார்ஜர் ஃபர்ம்ஸ் வந்து எப்பயுமே மோஸ்ட்லி காஸ்ட் லீடர்ஷிப் பண்ணும். இப்போ வால்மார்ட், மெக்டொனால்ட்ஸ் ஆர் ரிலையன்ஸ் ஜியோ, ஆல் தீஸ் பிக் கம்பெனிஸ், தே கம்பீட் ஆன் காஸ்ட் லீடர்ஷிப் ஆர் டிஃபரன்சியேஷன் லைக் கைண்ட் ஆஃப் ஆப்பிள் மாதிரி. இப்போ ஸ்மால் ஃபர்ம்ஸ் ஒரு இப்போ நம்மளோட ஓன் ஏரியாலே வந்து ஒரு சின்ன கிரானா ஷாப் இருக்கும். அவங்க வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் செல் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்து they come under focus. So generally it is done by smaller firms. And so here's a chart given by Michael Porter for his generic strategies. So one வந்து based on competitive scope and competitive advantage. So competitive scope, broad and narrow classification, and competitive advantage பொறுத்த வரைக்கும் low cost இருக்கு, differentiation இருக்கு. ஸோ இப்போ வந்து competitive scope broad-ஆ இருந்து low cost ப்ரொவைட் பண்ணால் அது cost leadership. அதே மாதிரி broad target with differentiated products as differentiation strategy. அதே மாதிரி narrow target with low costனா focus cost leadership. அது மாதிரி நேரோ டார்கெட் வித் ஃபோக்கஸ்டு டிஃபரன்சியேஷன் அப்படின்னா டிஃபரன்ஸ் ஷேடட் ப்ராடக்ட்ஸ், சாரி, நேரோ டார்கெட் வித் டிஃபரன்ஷியேட்டட் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் அப்படின்னா இட்ஸ் ஃபோக்கஸ் டிஃபரன்சியேஷன். இப்போ இந்த ஃபோக்கஸ் காஸ்ட் லீடர்ஷிப் அண்ட் ஃபோக்கஸ் டிஃபரன்சியேஷன் வந்து நம்ம கீழே ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது இன்டெப்த்தாக பார்ப்போம். பட் ஸ்டில் ஜஸ்ட் கிவ் அன் ஸ்மால் எக்ஸாம்பிள். இப்போ ஃபோக்கஸ்ட் காஸ்ட் லீடர்ஷிப் பொறுத்த வரைக்கும் there's ஒன் எக்ஸாம்பிள். ரெட் பாக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ கம்பெனி பேஸ்ட் ஆஃப் யூஎஸ். ஸோ தே செல், தேர் மோர் இன் டு செல்லிங் டிவிடிஸ். அப்போ அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணும், தே ஹாவ் ஃபார் டிவிடி ரெண்டலுக்கு தே ஹாவ் தீஸ் கைண்ட் ஆஃப் வெண்டிங் மிஷின்ஸ் இன் ஒரு மாலுக்கு வெளியே, ஒரு ரீட்டைல் ஸ்டோர்ஸ் வெளியே தே யூஸ் டு ஹாவ் இந்த மாதிரி ரெண்டல் மிஷின்ஸ். அண்ட் தட் இஸ் they're charging at very low price as that of $1 ரெண்ட் கொடுக்குறாங்க. சி தேர் ஆர் சோ மெனி காம்படிட்டர்ஸ். இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்தா இட்ஸ் அன் ஆன்லைன் வீடியோ ஸ்ட்ரீமிங் எல்லாம் பண்ணுறாங்க. அண்ட் தேர் ஆர் சோ மெனி காம்படிட்டர்ஸ். பட் திஸ் பர்டிகுலர் கம்பெனி இஸ் ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் செல்லிங் டிவிடிஸ் ஃபார் ரெண்டல்ஸ் அட் அ லோவர் காஸ்ட். அப்போ ஸோ இது வந்து ஃபோக்கஸ்ட் காஸ்ட் லீடர்ஷிப். ஸோ பர்டிகுலர் நிஷ் மார்க்கெட் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க அண்ட் தேர் ஏபிள் டு கிவ் இட் அட் அ லோவர் காஸ்ட் லைக் $1 அப்படின்னு. ஸோ அதனால இட் இஸ் லைக் ஃபோக்கஸ் காஸ்ட் லீடர்ஷிப். அதே மாதிரி இப்போ ஃபோக்கஸ் டிஃபரன்சியேஷனா நான் சொன்ன எக்ஸாம்பிள் இல்லையா, லைக் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் செல் பண்ணுவோம் அப்படின்னா தென் தட் கம்ஸ் அண்டர் ஃபோக்கஸ்ட் டிஃபரன்சியேஷன். ஸோ அதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம ஃபர்தராக பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணும்போது, ஸோ மைக்கேல் போர்ட்டர் he stresses about two things. One is the need for strategists to perform cost benefit analysis to evaluate sharing opportunities. இப்போ வந்து among the firms existing and potential business units, so sharing of resources எப்பவுமே இப்போ வந்து say supposing if a company like conglomerate company they have different products வச்சிருப்பாங்க. இப்போ சில ப்ராடக்ட்ஸ் அவங்களோட டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோலே இப்போ 2 ஆர் மோர் ப்ராடக்ட்டுக்கு வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் சிமிலராக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இன் தட் கேஸ் தே ஷுட் ஷேர் their ரிசோர்ஸஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். அப்போ அது வந்து அது அவங்க ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்க பிஸ்னஸ் யூனிட்ஸ்குள்ளே அவங்க ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணுறது மூலமாக தே கேன் என்ஜாய் லோவர் காஸ்ட். ஓகேயா? அப்போ தட் அட்வான்டேஜ் கம்பெனிஸ் கேன் டேக். தட் இஸ் நம்பர் ஒன். Number two, they can transfer skills and expertise among autonomous business units effectively to gain competitive advantage. ஸோ அவங்களோட பிஸ்னஸ் யூனிட்ஸ்குள்ளே they can transfer skills. ஸோ இப்போ ஒரு இப்போ இன்டர்னலாகவே சில சேஞ்சஸ்லாம் பண்ணுவாங்க ஆர்கனைசேஷன். நம்ம நியூஸ் பேப்பரில் பார்ப்போம். இப்போ ஸோ அண்ட் ஸோ இஸ் கோயிங் டு மேனேஜ் திஸ் பர்டிகுலர் டிவிஷன், இனிமேல இருந்து ஹீஸ் கோயிங் டு ஹெட் திஸ் பர்டிகுலர் கண்ட்ரி. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த பர்டிகுலர் ரீஜன் சேல்ஸ் எல்லாம் இந்த இவர் வந்து பார்க்க போறாரு. ஆர் இந்த பர்டிகுலர் பர்சன் ஹஸ் பீன் ப்ரொமோட்டட் ஆர் நியமிக்கிறாங்க, ஒரு டைரக்டரா இன்னொரு கம்பெனிக்கு நியமிக்கிறாங்க. அந்த மாதிரி சில நியூஸ்லாம் பார்ப்போம். அப்போ எதுக்கு இன்டர்னலாக அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கில்ஸ் எக்ஸ்பர்டீஸ் வந்து இன்டர்னலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ அது மூலமாக கம்பெனிஸ் தே கேன் கெயின் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஓகே, நவ் காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி as already said it's a low cost competitive strategy that aims at broad mass market. இப்போ ரிலையன்ஸ் ஜியோ வரும்போது their aim was to cover the mass market. வால்மார்ட் வரும்போது அவங்களோட ஏம் என்ன, இட்ஸ் டு கவர் த மாஸ் மார்க்கெட். ஸோ அது அவங்களோட ஏம் வந்து அதுதான் இருக்கும்.
and it requires vigorous pursuit of cost reduction in the areas of procurement, production, storage, distribution. எந்தெந்த விதத்துலலாம் வந்து காஸ்ட் ரிடக்ஷன் பண்ண முடியுமோ எல்லா விதத்துலையும் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வால்மார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா ஏன் வந்து தேவர் ஏபிள் டு கம் அப் வித் லோவர் காஸ்ட் கம்பேர்ட் டு காம்படிட்டர்ஸ்ங்கிறது வந்து தே so many ways லைக் எம்ப்ளாயீஸ் பொறுத்த வரைக்கும் எங்கெங்க தேவைப்படுதோ அவ்வளோதான் எம்ப்ளாயீஸ் வச்சுப்பாங்க. நிறைய எம்ப்ளாயீஸ் வச்சா அதுல ஓவர் ஹெட் காஸ்ட் வந்துடும். அதே மாதிரி அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப வந்து தே ஓன்ட் கிவ் சேலரி வந்து இன்க்ரிமெண்ட்டுமே வந்து நாமினலாக தான் இருக்குமா. ரொம்ப எக்ஸ்போனென்ஷியல் இன்க்ரிமெண்ட்லாம் வி காண்ட் எக்ஸ்பெக்ட் இன் வால்மார்ட். அதே மாதிரி சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் தே ஹேட் அண்ட் இன்டர்லிங்க் வித் ஆல் தேர் சப்ளையர்ஸ். அப்போ ஏதாவது வால்மார்ட் ஸ்டோரில் இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக் அவுட் ஆகுதுன்னா இவங்க ஆர்டர் பிளேஸ் இவங்க மேனேஜர்ஸ் வந்து போய் அந்த சப்ளையர் கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வால்மார்ட் ஓட மேனேஜர் பிஎன்ஜி இல்லை அவங்க ப்ராடக்ட்ஸ்க்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஸோ எல்லாமே இட்ஸ் லிங்க்ட் சாஃப்ட்வேர் வந்து. அப்போ என்ன ஆகும்னா பிகாஸ் ஆஃப் த இஆர்பி எவ்ரி திங் இஸ் கனெக்டட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆர்டர்ஸ் வில் பி ரேஸ்ட் டு த ரெஸ்பெக்டிவ் சப்ளையர்ஸ் அண்ட் அவங்க வந்து ஆர்டர் தே டிஸ்பேட்ச் த குட்ஸ். ஸோ இந்த அளவுக்கு தே வேர் இன்டு எல்லா விதத்துலையும் ரைட் ஃப்ரம் இப்போ ஸ்டோர்ஸ் எடுத்தா சம் ஸ்டோர்ஸ் வில் பி ஃபார் ரெண்ட். எல்லா ஸ்டோர்ஸ் வந்து ஓன் ஸ்டோர்ஸாக இருக்காது ஃபார் வால்மார்ட். அந்த மாதிரி எந்தெந்த விதத்துலலாம் ரைட் ஃப்ரம் த ப்ரொக்யூர்மெண்ட், த ஸ்டோரேஜ், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா இதுலேருந்து இன் வாட் ஆர் த வேஸ் கேன் ரெடியூஸ் ஓவர் ஹெட் காஸ்ட் அவங்க ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ மெக்டானல்ட்ஸ் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அண்ட் டெக்லத்தான் கொடுத்துருக்காங்க. வி ஆல் நோ டெக்லத்தான் வந்து இட்ஸ் மெகா ஸ்போர்ட்ஸ் ஸ்டோர். அங்கேயும் வந்து காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். மெக்டானல்ட்ஸ் எடுத்தாலும் காஸ்ட் கம்மி. எஸ்பெஷலி மெக்டானல்ட்ஸ் வந்து ஏன் காஸ்ட் கம்மி அப்படின்னா தே ஹாவ் வெரி செலக்டட் மெனு அக்ராஸ் தேர் ஸ்டோர்ஸ். ரொம்ப வந்து எலாபரேட் மெனூஸ் இருக்காது. ஸோ செலக்டிவான மெனூஸ் தான் இருக்கும். ஸோ அதனால அவங்களால என்ன பண்ணி எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் நிறையா பண்ண முடியும். அதை ஃபோக்கஸ் பண்ணி நிறையா பண்ண முடியும். அண்ட் ஸோ தட் தேர் ஏபிள் டு கம் அப் வித் அ லோவர் காஸ்ட். And the primary reason for pursuing forward, backward, and horizontal integration strategies to gain cost leadership benefits. Again, சில கம்பெனிஸ் இப்போ நீங்கள் ரிலையன்ஸ் எடுத்தீங்கன்னா இனிஷியலி ரிலையன்ஸ் வாஸ் ஜஸ்ட் இன்டு polyester business. When Dhirubhai Ambani started Reliance, he was doing only polyester business. அதுக்கப்புறம் ஃபர்தராக தே வெண்ட் ஃபார் பேக்வர்ட் இன்டிகிரேஷன் அண்ட் ஃபார்வர்ட் இன்டிகிரேஷன் ஃபர்தராக பண்ணது. ஸோ பேக்வர்ட் இன்டிகிரேஷன் எப்படி பாலியஸ்டர் வந்து எதுலேருந்து வருது? இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் பெட்ரோலியம் பை ப்ராடக்டாக வருது. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க? தே ஸ்டார்டட் ஹேவிங் தே ஓன் ரிஃபைனரிஸ். அதே மாதிரி ஃபார்வர்டு திஸ் இஸ் பேக்வர்ட் இன்டிகிரேஷன். ஃபார்வர்ட் இன்டிகிரேஷன் எப்படி? பாலியஸ்டர் வந்து பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் லேட்டர் தே மூவ்ட் இன் டு டெக்ஸ்டைல்ஸ். ஸோ தட் இஸ் ஃபார்வர்ட் இன்டிகிரேஷன். அப்போ இப்படி ஃபார்வர்ட் பேக்வர்டெல்லாம் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா டு கெயின் காஸ்ட் லீடர்ஷிப். அப்போ நம்ம நம்ம ஒருத்தவங்ககிட்ட சப்ளையராக நமக்கு இருப்பாங்க. ஸோ நம்மளே அந்த சப்ளையர் பண்ணுற பிஸ்னஸை பண்ணால் என்ன அப்படின்னு போகிறது தான் வந்து பேக்வர்ட் இன்டிகிரேஷன். ஸோ ஜென்ரலி காஸ்ட் லீடர்ஷிப் மஸ்ட் பி pursued in conjunction with differentiation. Of course, cost leadership strategy பண்ணும்போது they also go with some kind of differentiation strategy as well. A number of cost elements affect the relative attractiveness of generic strategies, including economics or diseconomics of scale. இப்போ economics of scale na என்ன? If we're able to produce it a larger volume, அதில் வர cost advantage வந்து it's economics of scale. அது வர diseconomics of scale na it occurs, it's just opposite of economics of scale, wherein it occurs when a business expands so much that the cost per unit increases. இப்போ அது எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல்லாம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது காஸ்ட் ரெடியூஸ் ஆச்சுன்னா அது எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். டிஸ்எக்கனாமிக்ஸ்னா நம்ம அதே எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது வந்து டிஸ்எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். ஸோ நம்மளோட காஸ்ட் எலமெண்ட் எதை பொறுத்தெல்லாம் இருக்குன்னா இதை பொறுத்து அண்ட் லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ். இப்போ நம்ம லேர்னிங் கர்வ் பற்றி நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ இஃப் த கம்பெனி இஸ் இன் அந்த லேர்னிங் கர்வ்ல இருக்கும் போதும் அஃபெக்ட் ஆகும். இப்போ புதுசாக வராங்கன்னா ஓவர் ஹெட் நிறையா இருக்கும், காஸ்ட் நிறையா ஆகும். இதே தேவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னா அது காஸ்ட் வந்து கம்மியாகும். அண்ட் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் நம்மளோட கெப்பாசிட்டி எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அண்ட் ஹவு வெல் வி ஆர் லிங்க் வித் ஆர் சப்ளையர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ நம்மளோட சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பொறுத்தும் இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இட் அதர் காஸ்ட் எலமெண்ட்ஸ் டு கன்சிடர் என்னெல்லாம்னா நம்மளோட ஆர்என்டி அண்ட் நம்மளோட ப்ரொடக்ஷன் அண்ட் நம்மளோட லேபர் காஸ்ட், எனர்ஜி காஸ்ட், ஷிப்பிங் காஸ்ட் இதெல்லாமே கன்சிடர் பண்ணுவோம். ஸோ திஸ் இன்டர்னல் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஷேரிங் ரிசோர்ஸஸ் to build a competitive advantage is called synergy benefit. ஸோ நம்ம இன்டர்னல்
ரிசோர்ஸ் ஷேர் பண்ணி நம்ம காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் பில்ட் பண்ணா இன்டர்னலா, that is called as a synergy benefit. And striving to be a low cost producer in an industry can especially be effective. எப்ப எஃபெக்டிவா இருக்கும்னா when the market is composed of many price sensitive buyers. இப்போ வந்து நம்ம பையர்ஸ்லாம் வந்து ப்ரைஸ் சென்சிட்டிவா இருக்காங்க, ஸோ கம்மி ப்ரைஸில் கொடுத்தா நம்ம கிட்ட எல்லாரும் வாங்க வருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தா, அண்ட் வென் தெர் ஆர் ஃபியூ வேஸ் டு அச்சீவ் ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன். இப்போ சில மார்க்கெட், சில இண்டஸ்ட்ரி, இப்போ டெலிகாம் இண்டஸ்ட்ரி எடுத்தால் ரொம்ப ப்ராடக்ட் சர்வீஸ் ஆர் differentiation ரொம்ப பண்ண முடியாது. So in that case, இப்போ Jio they came up with a very lower price. So in that case, it has been a very advantage for Jio. அதே மாதிரி ஃபர்தர் வென் ரொம்ப பிராண்ட் கான்ஷியஸாக இல்லை, இப்போ சில கைண்ட் ஆஃப் இதுக்கு வந்து நம்ம ரொம்ப பிராண்ட் கான்ஷியஸாக இருக்க மாட்டோம். ஓகே எந்த பிராண்ட்னாலும் ஓகேன்னு சில விஷயங்கள் வாங்குவோம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு காஸ்ட் அட்வான்டேஜ் பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் வென் தெர் ஆர் லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் இட்ஸ் சிக்னிஃபிகண்ட் பார்கெனிங் பவர். ஸோ நிறைய பையர்ஸ் இருக்காங்க, பட் அவங்களுக்கு பார்கெனிங் கொஞ்சம் இருக்கு அப்படின்னா, இன் தட் கேஸ் நம்ம காஸ்ட் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணால் நம்ம பக்கம் காம்படிட்டர்ஸ் நம்ம கிட்ட லூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, த பேசிக் ஐடியா இஸ் டு அண்டர் பிரைஸ் காம்படிட்டர்ஸ் அண்ட் thereby கெயின் மார்க்கெட் ஷேர். ஸோ வெரி சிம்பிள் அஸ் தட். ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா காஸ்ட் லீடர்ஷிப்னா என்னன்னா, நம்ம காம்படிட்டர்ஸோட அண்டர் ப்ரைஸாக கொடுக்க போகிறோம், அது மூலமாக நம்ம மார்க்கெட்டை பிடிக்க போகிறோம். தட் இஸ் காஸ்ட் லீடர்ஷிப். ஸோ அண்டர் ப்ரைஸ் பண்ண போகிறோம் நம்ம காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது, அண்ட் அது மூலமாக நம்ம மார்க்கெட் ஷேரை கெயின் பண்ண போகிறோம். ஸோ அ சக்ஸஸ்ஃபுல் காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி யூஸ்வலி பெர்மியேட்ஸ் த என்டையர் ஃபர்ம். பெர்மியேட்ஸ்னா ஸ்ப்ரெட் அக்ராஸ். ஸோ ஒரு நல்ல காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி வேணும்னா அது எல்லா அக்ராஸ் த ஆர்கனைசேஷன் எல்லா லெவல்லையும் அதை ஃபாலோ பண்ணணும். எஃபிஷியன்சியாக இருக்கட்டும், ஓவர் ஹெட்ஸை குறைக்கிறதா இருக்கட்டும். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா லிமிடெட் பர்க்ஸ். இப்போ வால்மார்ட்லாம் வந்து ரொம்ப பர்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க எம்ப்ளாயிஸ்க்கு. ஸோ அதுல இருந்து அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து, பட்ஜெட்ல இருந்து, கண்ட்ரோல் மெஷர்ஸ்ல இருந்து, ரிவார்ட்ல இருந்து எல்லாமே அவங்க வந்து ஃபுல்லா ரொம்ப கணக்கு பார்த்து தான் தே ஹாவ் டு ஸ்பெண்ட். ஓகேயா? அண்ட் சம் ரிஸ்க் ஆஃப் பர்சூவிங் காஸ்ட் லீடர்ஷிப் என்னலாம்னா, என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னா, வென் காம்படிட்டர்ஸ் இப்போ காம்படிட்டர்ஸ் நம்ம ஸ்ட்ராட்டஜியை இமிட்டேட் பண்ணிட்டாங்கன்னா தென் ஓவரால் இண்டஸ்ட்ரி ப்ராஃபிட்டே கம்மியாக போகுது. இப்போ ஜியோ வந்து கம்மியாக கொண்டு வந்தாங்க. இன்கேஸ் தர் இஸ் இன்னொரு ஏர்டெல்லும் அதே மாதிரி இன்னும் ப்ரைஸ் கட் பண்ணாங்கன்னா அப்போ யாருக்குமே அட்வான்டேஜ் இல்லை. ஓவரால் இண்டஸ்ட்ரி ப்ராஃபிட்டே கம்மியாயிரும் அது. அண்ட் டெக்னாலஜி பிரேக் த்ரூஸ் in the industry may make the strategy ineffective. So or that buyer interest may swing to other differentiating features besides price. So இன்னொரு விஷயம், டெக்னாலஜி பிரேக் த்ரூ அந்த இண்டஸ்ட்ரியில் ஏதாச்சும் நடந்ததுனாலும் காஸ்ட் லீடர்ஷிப் பண்ணால் அது எஃபெக்டாக இருக்காது. அதே மாதிரி சப்போஸிங் டக்குன்னு கஸ்டமர்ஸோட இன்ட்ரெஸ்ட்லாம் மாறிடுச்சு, ஸோ ப்ரைஸ் சென்சிட்டிவாக இல்லாமல் அவங்களுக்கு வந்து டிஃபரன்சியேஷன் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க போயிட்டாங்கன்னா in that case also it's not going to be effective. And okay, coming to அச்சீவ் எப்படி காஸ்ட் லீடர்ஷிப் அச்சீவ் பண்ணலாம் அண்ட் அதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி ஐ போஸ்ட் இட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.